இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி மிக்சட் தால் தோசை. அதாவது எல்லா பருப்பு வகைகளையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அழகான தோசை பண்ண போகிறோம். இதில் நம்ம நல்ல அழகாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரியே நம்ம தோசை பண்ணலாம். இதை மாதிரி என்னுடைய சேனலில் தோசை சட்னி சப்பாத்தி ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், மேலே இந்த ஐ கார்ட்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இதில் நிறைய கிறிஸ்பி தோசை ரெசிபீஸ், ஓட்ஸ் வச்சு செய்கிறது, ராகி வச்சு செய்கிற ஆப்பம், இடியாப்பம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபீஸ் இருக்குது. அப்போ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். வாங்க இனி இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு நம்ம எல்லா வகையான பருப்புகளையும் நம்ம சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா சிறுபருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, தோல் உள்ளது தோல் இல்லாதது, அதே மாதிரி சிறுபருப்புலேயும் பாசிப்பருப்பு அதுலேயும் தோல் உள்ளது தோல் இல்லாதது, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது மசூர் தால், அப்புறம் இட்லி அரிசி. அப்போ இட்லி அரிசியும் இந்த பருப்பும் எந்த ரேஷியோவில் இருக்கணும்னா 1:1 ரேஷியோவில் இருக்கணும். அதாவது இட்லி அரிசி 1 கப் எடுத்தோன்னா இன்னொரு கப் நம்ம எல்லா பருப்பு வகைகளையும் மிக்ஸ் பண்ணி அது 1 கப் இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா பருப்பு வகைகள்லேயும் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து தோல் எடுத்த உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், தோல் எடுக்காத கருப்பு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பட்டாணி பருப்பு, சிறுபருப்பு தோல் உள்ளது தோல் இல்லாதது, இந்த மாதிரி எல்லா பருப்பு வகைகளையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போது நான் சொன்ன பருப்பு வகைகளில் 1-2 இல்லைனா கூட பரவாயில்ல. மெயினாக என்ன இருக்கணும்னா உளுந்து இருக்கணும், சிறுபருப்பு இருக்கணும், கடலை பருப்பு, துவரம் பருப்பு, இந்த 4 இருந்தால் கூட போதும். அப்போ அதை நீங்கள் இந்த மாதிரி 1 கப்பு வர வரைக்கும் இதை ஃபில் பண்ணி அந்த 1 கப்பை இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிற நேரம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. ஆரஞ்சு கலரில் போடுறது மசூர் தால், அது நம்ம அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். சரி, இனி இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி 2-3 வாட்டி அலசின பிறகு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்க போகிறோம். அப்போ ஊற வைக்கும்போது 2 இந்த மாதிரி காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நல்லா அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறியாச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுக்க போகிறேன். அப்போ ஒரே நேரமாக நம்ம அரைக்க முடியாது, 2 தடவையாக நான் போட்டு அரைக்க போகிறேன். இது கூடவே நான் நல்ல ஒரு கெட்டியான 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எனக்கு அந்த தோசையில் ஒரு புளிப்பு சுவை வேணுன்றதுக்காக தான் நான் அந்த தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணால் கூட வெறும் தண்ணி கூட அதுக்கு பதிலாக விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க அடுத்த செட்டு மாவையும் அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக வேணும்னு இல்லை. கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சும் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ எல்லா அரிசி உளுந்தையும் நம்ம அரைச்சாச்சு. மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அரிசி நரன்னு இருந்தால் கூட போதும். சரி, இனி இது இருக்கட்டும். இது கூட நம்ம இனி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இனி இதை புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, டேரெக்டாக நம்ம இனி தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதான். அப்போது தோசை சுடுறதுக்கு முன்னால் இந்த தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு திருவின தேங்காய் எடுத்துக்க போகிறேன், ஃப்ரெஷ் தேங்காவாக இருக்கட்டும். இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன உருண்டை புளி, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பொரிக்கடலை சொல்லுவோம்ல, அது மாதிரி 1-2 டேபிள் ஸ்பூன் பூண்டு. நான் 3 பல் முதல்ல போட்டேன், நான் 1 பல்லை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ 2 பல் பூண்டு போட்டிங்கன்னா போதும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு முதல்ல போடுங்க, தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நான் முதல்ல 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இனி இது கூட 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ஒரு ருசி கொடுக்குறது இந்த துவையலுக்கு. இனி இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம துவையல் இப்போ ரெடி. இனி நம்ம தோசை சுட்டு இந்த துவையல் வச்சு சாப்பிட வேண்டியதான். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலில் முந்திரி கொத்து, அதாவது இது திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம் இது ரொம்ப ஃபேமஸ் பாரம்பரிய பலகாரம். அப்போ இதை ட்ரை பண்ணிவிட்டு ஒருத்தங்க நான் எண்ணெயில் பொரிக்கும் போது முந்திரி கொத்து அப்படியே பிரிஞ்சு எண்ணெயில் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உருண்டைகளை நம்ம உருட்டி கொஞ்சம் நேரம் அதை காய விட்டுடணும். 1 மணி நேரமாவது அது கொஞ்சம் ட்ரை ஆயிடணும். ட்ரை ஆன பிறகு தான் நம்ம இந்த மாவில் முக்கி பொரிக்கணும். அதே மாதிரி மாவு, அரிசி மாவு கூட 1 டீஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி கொத்தோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் மேலே வரக்கூடிய ஐ கார்ட்லேயும் உங்களுக்கு இந்த ரெசிபி தரேன். அப்போ நேரம் இருந்துச்சுன்னா இதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு செஞ்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
சரி, இனி இந்த தோசை மாவில் நம்ம இனி தோசை செய்ய போகிறோம். இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். வாங்க, இதுக்கு நான் முதல்ல ஒரு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்ல நான்ஸ்டிக் கல்லோ இல்லை இந்த மாதிரி கேஸ்டைன் கல்லோ எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து அந்த மாவை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துடைய பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நெய்யோ எண்ணெயோ, நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தோசைக்கு பொதுவாக நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துப்பேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பப்பட்ட எண்ணெயை இந்த மாதிரி மேலே ட்ரிசில் பண்ணி, பேப்பர் ரோஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணி, இந்த பேப்பர் ரோஸ்ட் நம்ம 2 பக்கம் திருப்பி போட மாட்டோம். ஏன்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அதை இந்த மாதிரி நம்ம எடுத்துட வேண்டியதான். நல்லா அழகாக உடனே சூடோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு ஃப்ளாட் ஆக்க தெரியலனா, இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தின்னா, உங்களால் எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் தின்னா நீங்கள் ஊற்றி மேலே எண்ணெய் விட்டு இந்த மாதிரி அடுத்த சைடு வேகாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த சைடும் போட்டு நீங்கள் அழகாக பேப்பர் ரோஸ்ட் சூடோடு சாப்பிட்டோன்னா கிறிஸ்பாக இருக்கும். இல்லை நீங்கள் சும்மா எனக்கு திக்காக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு கரண்டி மாவு விட்டு ரொம்ப பெருசாலாம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்னதாக அழகான ஒரு தோசை செய்து மேலே லைட்டாக எண்ணெய் இல்லைனா நெய் விட்டு சாப்பிட வேண்டியதான். தோசைக்கல்லில் இது ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப அழகாக வரும். அவ்வளோதான், நம்ம தோசை இப்போ ரெடி. எங்கள் வீட்டில் இந்த குண்டு தோசையை விட இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டுக்கு தான் பெரிய டிமாண்ட். ராகி தோசைனாலும் சரி, எந்த தோசைனாலும் சரி, பேப்பர் ரோஸ்ட்டில் போட்டு கொடுத்துட்டா ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் சத்தமில்லாமல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது மாதிரியே இன்னும் நிறைய தோசை சட்னி ரெசிபிஸ் இருக்குது என்னுடைய சேனலில். அதில் அதையும் நேரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு இஷ்டப்பட்ட 1-2 தோசை சட்னி வகைகளை செஞ்சு எப்படி வந்ததுன்றதையும் காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.